Good morning children, this is the part 2 of video. Watch part 1 video of forgetting before watching this. Let's go to the story. I dare not carry an umbrella for fear of losing it. To go through life without ever having lost an umbrella, has even the grimmest jawed umbrella carrier ever achieved this? அதாவது ட்ரெயினில் போகும்போது மழை பெய்யும், அதாவது ட்ரெயின் ஏறும்போது மழை பெய்யும், அதனால் நம்ம கொடையோடு போயிருப்போம். ட்ராவல் முடியுது, போக போக மழை நின்றுருக்கும். நம்ம இறங்க வேண்டிய அந்த டெஸ்டினேஷன் வந்த உடனே வந்துட்டு மழை இருக்காது, நம்ம கொடை கொண்டு வந்தோம் அப்படின்ற ஞாபகமே இல்லாமல் இறங்கி போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி கொடையை மறந்துறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் வந்துட்டு ராபர்ட் லிண்ட் எப்போவுமே கொடை அப்படின்றது கொண்டு போனால் மிஸ் பண்ணிடுறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் கொடை கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு பயப்படுவார்னு சொல்லியிருக்காரு. ஸோ few of us, however, have lost much property on our travels through forgetfulness. ஸோ நம்மளை மாதிரி சில மக்கள் வந்துட்டு ட்ரெயினில் போகும்போது ஞாபகம் மறதி காரணமாக, அந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ் காரணமாக வந்துட்டு இந்த மாதிரி பொருட்களை தொலைக்கிறது உண்டு. த ஆர்டினரி மேன் அரைவ்ஸ் அட் ஹிஸ் டெஸ்டினேஷன் வித் ஆல் ஹிஸ் பேக்ஸ் அண்ட் ட்ரங்க்ஸ் சேஃப். ஆனால் சாதாரண சில மனிதர்களும் வந்துட்டு அவங்களுடைய பேக்ஸும் ட்ரங்க்ஸும் வந்துட்டு ரொம்பவும் சேஃபாக கொண்டு போயிடுறாங்க, யாரும் எதுவும் மறக்கிறதில்ல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. The list of articles lost in trains during the year suggests that it is the young rather than the adult who forget things, and that sportsmen have worse memories than their ordinary serious-minded fellows. A considerable number of footballs and cricket bats, for instance, were forgotten. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அடல்ட்டை விட யங்காக இருக்கக்கூடியவங்க தான் நிறைய விஷயங்கள் மறக்கிறாங்க. எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ்மேன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் வந்துட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்களை மறந்து விட்டுட்டு போயிடுறாங்க. எஸ்பெஷலி அந்த எ கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் ஃபுட்பால்ஸ் அண்ட் கிரிக்கெட் பேட்ஸ், அந்த ஃபுட்பாலும் கிரிக்கெட் பேட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக ட்ரெயினில் மிஸ் ஆகுது. அதாவது அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் தான் மறந்து வச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். For boys returning from the games have their imaginations still filled with the vision of the playing field, and their heads are among the stars, or their hearts in their boots, as they recall their exploits of their errors. அதாவது வந்துட்டு இது வந்துட்டு ரொம்பவும் ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறார். எதனால் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வந்துட்டு தங்களுடைய பொருட்கள் மறந்து வச்சுட்டு போகிறாங்க அப்படின்றது ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கேம் விளையாண்டுட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு தன்னுடைய ஃபுட்பாலையோ கிரிக்கெட் பேட்டையோ கொண்டு வந்து ட்ரெயினில் வச்சுட்டோம், அதை பத்திரமா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய மைண்ட் ஃபுல்லாமே அந்த கிரவுண்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி விளையாண்டோம், எப்படி ஜெயித்தோம், எல்லோரும் எப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்க, இல்லை எப்படி தோற்றோம், நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சுட்டு தன்னுடைய பொருட்களை வந்துட்டு ட்ரெயின்லேயே மறந்து விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்றது தான் இதில் சொல்ல வராங்க. They are abstracted from the world outside them. Memories prevent them from remembering to do such small prosaic things as take the ball or the bat with them when they leave the train. For the rest of the day, they are citizens of dreamland. The same may be said, no doubt, of anglers who forget their fishing rods. So இதில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்மேன் மட்டும் இல்லாமல் யங் பீப்புளை பற்றியும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேர் அப்ட்ராக்டட் ஃப்ரம் த வேர்ல்ட் அவுட் சைட் தேம். அதாவது அவங்க வந்துட்டு இந்த உலகத்திலே இல்லை, வேறு ஒரு உலகத்தில் இருக்காங்க. யங் பீப்புளையும் சொல்கிறாங்க. அட் தி சேம் டைம் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் அந்த விளையாட்டு முடிச்சுட்டு திரும்ப ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அந்த கேம்ஸை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வந்துட்டு இந்த ப்ரெசன்ட் வேர்ல்டில் கிடையாது, அவங்க வந்துட்டு கனவு உலகத்தில் இருக்காங்க. அதனால தான் வந்துட்டு அவங்க வந்து சில ப்ரொசெக்ட் திங்ஸ்னால் அவங்க கொண்டு வந்த திங்ஸ் லைக் பால் பேட் இந்த மாதிரி அவங்க கொண்டு வந்த திங்ஸ் வந்துட்டு ட்ரெயின்லேருந்து இறங்கும்போது மறந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டே தே ஆர் த சிட்டிசன்ஸ் ஆஃப் ட்ரீம்லேண்ட். அதாவது கனவு உலகத்தின் மைந்தர்கள் யங் பீப்புள் அண்டு ஸ்போர்ட்ஸ்மேன். அவங்க வந்துட்டு கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க. எஸ்பெஷலி யங் பீப்புளை கூட சொல்லலாம். ஸோ கனவு கண்டுகிட்டே இருக்கிறதுனால தே ஆர் த சிட்டிசன்ஸ் ஆஃப் ட்ரீம்லேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு இமேஜினேஷன்லேயே இருப்பாங்க, அதனால் அவங்க நிறைய விஷயங்களை மறந்துடுறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறாங்க, ஆங்க்லர்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஆங்க்லர்ஸும் வந்துட்டு தன்னுடைய ஃபிஷ்ஷிங் ராடை மீன் பிடிக்க ஆங்க்லர்ஸ்னால் மீன் பிடிக்கிறவங்க. ஸோ அப்படி மீன் பிடிச்சிட்டு வரும்போது தங்களுடைய ஃபிஷ்ஷிங் ராட்ஸை மறந்துடுவாங்க. ஸோ மீன் பிடிக்கிறவங்க அப்படிங்கும்போது இட்ஸ் நாட் ஃபார் அ பிஸ்னஸ், இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன்காக மீன் பிடிக்க போவாங்க இல்லைங்க, அவங்க தான் ஆங்க்லர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபன்னாக மீன் பிடிச்சிட்டு வரும்போது
அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஃபிஷிங் ராட்ஸ்லாம் மறந்து விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்றதையும் அதில் சொல்லியிருக்காங்க. Anglers are generally said, I do not know with what justification, to be the most imaginative of men. And the man who is inventing magnificent lies on the journey home after a day's fishing, born to be a little absent-minded in his behavior. The fishing rod of reality is forgotten by him as he daydreams over the fears of the fishing rod of utopia. His loss of memory is really a tribute to the intensity of his enjoyment in thinking about his day's sport. ஸோ ஆங்க்லர்ஸ், அந்த மீன் பிடிக்கிறவங்க எப்படி தான் மீன் பிடிக்கக்கூடிய அந்த ஃபிஷிங் ராட்லாம் மறப்பாங்க? இதில் வந்துட்டு எந்த ஒரு மொராலிட்டியும் கிடையாது. அவங்களுக்கு எப்படி இது மறக்கும்? அவங்க எதை பற்றி யோசிப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட் வருது இல்லைங்களா? ஸோ அவங்களுடைய ஆப்சன்ட் மைண்டட்னஸ் தான் அதுக்கான காரணம். அவங்க எதை பற்றி யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களும் வந்துட்டு அந்த ஃபுல் டே அந்த ஃபிஷ்ஷிங் பண்ண அந்த என்ஜாய்மெண்ட்டை பற்றி தான் அவங்களும் யோசிச்சுட்டு வருவாங்க. அவங்களுடைய அந்த ஃபுல் டே ஸ்போர்ட்ஸை பற்றி அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, அந்த என்ஜாய்மெண்ட்டை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க கொண்டு வந்த அந்த ஃபிஷிங் ராட்ஸ்லாம் மறந்துட்டு போயிடுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. He may forget his fishing rod as the poet may forget to post a letter because his mind is filled with matter more glorious. Not glorious, it is more glorious. ஸோ அந்த ஆங்க்லர்ஸ் வந்துட்டு ஃபிஷிங் ராடை மறக்கிறத இவர் எதோடு கம்பேர் பண்ணியிருக்காருனா, பொயட் வந்துட்டு ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ண மறக்கிறது எப்படியோ அதே மாதிரி தான் அந்த ஆங்க்லர்ஸும் ஃபிஷிங் ராடை மறக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஹிஸ் மைண்ட் இஸ் ஃபில்டு வித் மேட்டர் மோர் க்ளோரியஸ். அதாவது பொயட் எப்படி தன்னுடைய ஏதாவது ஒரு கவிதை எழுதியிருப்பார் போஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லையா, அந்த கவிதையில் இருக்கக்கூடிய அந்த சில விஷயங்களை பற்றி எவ்வளோ மகிமையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரோ அதே மாதிரி இந்த ஆங்க்லர்ஸும் தன்னுடைய அந்த ஃபுல் டே ஸ்போர்ட்டை பற்றி ரொம்ப க்ளோரியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறதுனால அவங்களும் அதை மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. Absent-mindedness of this kind seems to me all but a virtue. The absent-minded man is often a man who is making the best of life. ஸோ ஞாபகம் மறதி இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்துட்டு அவங்களுடைய லைஃப்பை வந்துட்டு பெஸ்ட்டாக மேக் பண்ணுறாங்க அப்படின்னு கூட இதில் சொல்கிறாரு. அண்ட் தேர்ஃபோர் ஹேஸ் நோ டைம் டு ரிமெம்பர் the mediocre. ஸோ mediocre இஸ் நத்திங் பட் ஆர்டினரி அப்படின்றது அதனுடைய அர்த்தம். Who would have trusted Socrates and Coleridge to post a letter? They had souls above such things. எதனால் ஞாபகம் மறதி இருக்கக்கூடிய பீப்புளை வந்துட்டு பெஸ்ட் ஆஃப் லைஃப்பை மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஸோ ஆர்டினரி விஷயங்களை வந்துட்டு யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹூ வுட் ஹாவ் ட்ரஸ்டட் சாக்ரேட்ஸ் ஆர் காலரிஜ்? எத்தனை பேர் வந்துட்டு சாக்ரேட்ஸையும் காலரிஜையும் வந்துட்டு நம்பினாங்க டு போஸ்ட் அ லெட்டர், இவங்க வந்துட்டு லெட்டர் போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. தே ஹேட் சோல்ஸ் அபோவ் சச் திங்ஸ். ஸோ சாக்ரேட்ஸ்க்கும் காலரிஜுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்தது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ சாக்ரேட்ஸும் காலரிஜு கூட லெட்டர் போஸ்ட் பண்ண மறந்துடுவாங்க. இந்த மாதிரி ஞாபகம் மறதி இருக்கக்கூடிய பீப்புள் தான். ஸோ ஞாபகம் மறதி இருக்கக்கூடிய பீப்புளாக இருக்கக்கூடிய அந்த சாக்ரேட்ஸும் காலரிஜும் தான் ஒரு பெரிய ரைட்டராக வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் மறதி இருக்கக்கூடிய பீப்புள் வந்துட்டு தன்னோட லைஃப்பை பெஸ்ட்டாக மேக் பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. On the other hand, statesmen seem to have extraordinarily bad memories. Let two statesmen attempt to recall the same event. What happened, for example, at some cabinet meeting, and each of them will tell you that the other's story is so inaccurate that either he has a memory like a sieve or is an audacious perverter of the truth. The frequency with which the facts in the autobiographies and speeches of statesmen are challenged suggests that the world has not yet begun to produce ideal statesmen, men who, like great poets, have the genius of memory and of intellect combined. அதாவது ஆன் த அதர் ஹேண்ட் வேறு வழியில் பார்க்கும்போது ஸ்டேட்ஸ்மென்ஸ் அப்படின்றது பொலிட்டீஷியன்ஸ் இல்லைனா ஒரு கிரேட் லீடர்ஸ். ஸோ அந்த மாதிரி பீப்புளை பற்றி தான் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ பொலிட்டீஷியன்ஸுக்கும் கிரேட் லீடர்ஸ்க்கும் கூட பேட் மெமரிஸ் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஞாபகம் மறதி அதிகமாக தான்
இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூட இதில் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டேட்ஸ்மேன், 2 லீடர்ஸ் இல்லை 2 பொலிட்டீஷியன் எடுத்து அவங்களுடைய லாஸ்ட் கேபினெட் மீட்டிங்கில் நடக்கக்கூடிய விஷயங்களை கேட்டோம் அப்படின்னா அவங்க 2 பேர் சொல்கிறதுமே வந்துட்டு இன்அக்யூரேட்டாக தான் இருக்கும் அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு மெமரி பவர் வீக்காக தான் இருக்கும் பொலிட்டீஷியன்ஸ்க்கும் லீடர்ஸ்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஒரே வேர்டை ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்டேட்ஸ்மேன் அவங்களுடைய வந்துட்டு அந்த ஆட்டோபயோகிராஃபி எழுதும்போதும் அவங்க ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது கூட அவங்க நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய மைண்டு வந்துட்டு ஆப்ஷன் மைண்டடாக தான் இருக்கும் அப்படின்றது வந்துட்டு ராபர்ட் லிண்ட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவங்க அந்த மாதிரி பேசும்போதோ அந்த ஆட்டோபயோகிராஃபி எழுதும்போது வந்துட்டு அவங்களுடைய ஜீனியஸ் ஆஃப் மெமரி ப்ளஸ் இன்டெலெக்சுவல் ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதில் வந்துட்டு ஃபுல் ஆஃப் ட்ரூத் இருக்காது, பிகாஸ் ஆஃப் தியர் ஆப்ஷன் மைண்டட்னஸ் அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க. At the same time, ordinarily, good memory is so common that we record a man who does not possess it as eccentric. I have heard of a father who, having offered to take the baby out in a perambulator, was tempted by the sunny morning to pause on his journey and slip into a public house for a glass of beer. Leaving a perambulator outside, he disappeared through the door of the saloon bar. அதாவது அட் த சேம் டைம் ஆர்டினரிலி குட் மெமரி இஸ் ஸோ காமன். அதாவது ஒரு நல்ல ஞாபக சக்தி இருக்கக்கூடியது வந்துட்டு ரொம்பவும் ஸோ குட் மெமரி இஸ் காமன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹூ டஸ் நாட் பொசஸ், அதாவது யாருக்கெல்லாம் குட் மெமரி இல்லையோ அதை வந்துட்டு இவர் ஆக்சென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறார். ஆக்சென்ட்ரிக் அப்படின்னா ரொம்பவும் வினோதமான மனிதர் அப்படின்னு சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த வினோதமான மனிதரை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ ஹவ் ஹியர்ட் ஆஃப் அ ஃபாதர், அதாவது ஒரு ஃபாதர் இருக்கார், ஹேவிங் ஆஃபர்ட் டு டேக் த பேபி அவுட் இன் அ பெராம்புலேட்டர். அதாவது ஒரு குழந்தைய வந்துட்டு பெராம்புலேட்டரில் உட்கார வச்சு அந்த ஃபாதர் குழந்தைய ரோட்டில் தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. பெராம்புலேட்டர்னால் இந்த பிக்சரில் இருக்கக்கூடியதான் பெராம்புலேட்டர், குழந்தைகளை உட்கார வச்சு தள்ளிட்டு போகிறதுக்கான ஒரு வாகனம் தான் பெராம்புலேட்டர். அதை ஷார்ட்டாக வந்துட்டு கிளிப்டு வரல நம்ம ப்ராம் அப்படின்னு படிச்சிருப்போம். வாஸ் டெம்டட் பை த சன்னி மார்னிங் டு பாஸ் ஆன் ஹிஸ் ஜர்னி அண்ட் ஸ்லீப் இன் டு எ பப்ளிக் ஹவுஸ் ஃபார் அ கிளாஸ் ஆஃப் பியர். அதாவது வெயில் நல்லா ரொம்பவும் வெதுன்னு இருக்குது, அதனால் வந்துட்டு இவர் பெராம்புலேட்டரில் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் ஹவுஸ் போகிறார். எதுக்காகனா ஒரு பியர் சாப்பிட. பப்ளிக் ஹவுஸ் அப்படின்றது வந்துட்டு ஷார்ட்டாக நம்ம பப் அப்படின்னு சொல்லுவோம். லீவிங் த பெராம்புலேட்டர் அவுட் சைட் ஹீஸ் டிஸப்பியர்ட் த்ரூ த டோர் ஆஃப் த சலூன் பார். ஸோ அந்த பார் வழியாக இவர் வந்துட்டு குழந்தையும் பெராம்புலேட்டர் வெளியவே விட்டு அந்த பார்க்குள்ளே இவர் போயிடுறாரு. A little later, his wife had to do some shopping which took her past the public house, where to her horror, she discovered her sleeping baby. அதாவது கொஞ்ச நேரம் கழித்து இவருடைய ஒய்ஃப் அந்த வழியாக ஷாப்பிங் வர்றதுக்காக வர்றாங்க. அப்படி வரும்போது அந்த பெராம்புலேட்டரில் இருக்கக்கூடிய குழந்தை தூங்கிட்டு இருக்கிறதையும் இவர் பார்க்குறாரு. அந்த லேடி பார்க்குறாங்க, இந்த பெராம்புலேட்டர் ரோட்டில் தனியாக இருக்குது. Indignant at her husband's behavior, she decided to teach him a lesson. ஸோ தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு இவங்க ஒரு பாடம் புகட்டணும், குழந்தைய கூட்டிகிட்டு வந்து இப்படி ரோட்டில் விட்டு குடிக்க போயிட்டானே, அவருக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு இந்த லேடி நினச்சிட்டு she wheeled away the perambulator, picturing to herself his terror when he would come out and find the baby gone. She arrived home anticipating with angry release the white face and quivering lips that would soon appear with the news that the baby had been stolen. ஸோ அப்படி பாடம் போட்டணும் அப்படின்னு நினச்சி அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெராம்புலேட்டரை வந்துட்டு குழந்தையும் பெராம்புலேட்டரையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஸோ அந்த பப்புக்கு போன அந்த ஹஸ்பண்ட் வந்து வெளியே வந்து குழந்தைய தேடட்டும், என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் அவங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, குழந்தைய காணோம், தொலைஞ்சிருச்சு, அந்த மாதிரி அவங்க வந்துட்டு சேட் ஃபேஸ்லேயும் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. குழந்தைய யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்ற செட்டிங்ஸில் அவங்க இருக்காங்க. ஸோ என்னாச்சு அப்படின்றத பார்க்கலாம். வாட் வாஸ் ஹர் வெக்ஸேஷன்னா எதுவும் கிடையாது, வெக்ஸ் ரொம்பவும் கஷ்டம் இல்லை ஒரி பண்ணுறது. வாட் வாஸ் ஹர் வெக்ஸேஷன் ஹவவர் வென் ஜஸ்ட் பிஃபோர் லன்ச் ஹர் ஹஸ்பண்ட் கேம் இன் ஸ்மைலிங் cheerfully and asking, well my dear, what is for lunch today, having forgotten all about the baby. ஸோ அவங்க நினச்ச மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராங்க.
அது ரொம்பவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ரொம்ப சீர்ஃபுல்லி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் அவருடைய மனைவி பார்த்து, வெல் மை டியர் வாட் இஸ் ஃபார் லன்ச் டுடே, ஸோ இன்றைக்கி என்ன லன்ச் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறாரு. டோட்டலாக அவர் அந்த பேபியை பற்றி மறந்துட்டார். அண்ட் த ஃபேக்ட் தட் ஹீ ஹேட் டேக்கன் இட் அவுட் வித் ஹிம், பேபியை வந்துட்டு இவர் வெளியே எடுத்துகிட்டு போனார் அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு சுத்தமாக இவர் மறந்துட்டார். ஹவு மெனி men below the rank of a philosopher would be capable of such absent-mindedness as this? ஸோ நிஜமாகவே அந்த ஃபாதர் வந்துட்டு ரொம்பவும் எக்ஸென்ட்ரிக், அதாவது வினோதமான மனிதன் தான் இல்லைங்களா. ஸோ குழந்தைய வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காரு, குடித்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போனேன் அப்படின்றதையே கூட அவர் மறந்துருக்காரு. அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ஒரு ஆப்சன்ட் மைண்டட்னஸ் இருந்திருக்கணும், எவ்வளோ ஒரு ஃபர்கெட்ஃபுல்னஸ் இருந்திருக்கணும். நிஜமாகவே அவர் ஒரு வினோதமான ஞாபகம் மாதிரி இருக்கக்கூடிய மனிதன் தான் இல்லைங்களா. ஸோ எத்தனை மனிதர்கள் இந்த மாதிரி ஒரு ஞாபகம் மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க, ஒரு ஒஸ்ட் ஆப்சன்ட் மைண்டட்னஸ் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய மெமரி பவர் வந்து ரொம்பவும் ஒஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. மோஸ்ட் ஆஃப் அஸ் ஐ ஃபியர் ஆர் born with prosaically efficient memories. If it were not so, the institution of the family could not survive in any great modern city. ஸோ ஃபைனலாக ராபர்ட் லைன் என்ன சொல்கிறான்னா, அந்த ஆக்சென்ட்ரிக் ஃபாதர், அந்த வினோதமான ஒரு ஞாபகம் மாதிரி இருக்கக்கூடிய மனிதனாக மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, மோஸ்ட் ஆஃப் அஸ் ஐ ஃபியர் ஆர் born with prosaically efficient memories. நம்மளில் சில பேருக்கு வந்துட்டு, சில பேர் இல்லை மோஸ்ட் ஆஃப் அஸ்ன்னு சொல்லியிருக்காரு, நிறைய பேருக்கு வந்துட்டு ஞாபக மருதி அப்படின்றது இருக்குது. நம்மளுடைய லைஃப்பில் அப்பப்போ இந்த ஞாபக மருதி அப்படின்றது இருக்குது. நம்ம சில விஷயங்களை மறந்துட்டு தான் இருக்கோம். இஃப் இட் வேர் நாட் ஸோ, அப்படி ஞாபக மருதி அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னா, த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஃபேமிலி குட் நாட் சர்வைவ் இன் எனி கிரேட் மாடர்ன் சிட்டி. ஞாபக மருதி அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் மனிதர்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா எந்த ஒரு ஃபேமிலியும் வந்துட்டு இந்த மாடர்ன் சிட்டியில் வந்துட்டு சர்வைவ் பண்ண முடியாது, வாழ முடியாது அப்படின்னு இவர் ரெண்டு விஷயத்தையுமே சொல்கிறார். ஞாபக மருதி வந்துட்டு டேஞ்சரஸான ஒன்றும் இருக்குது, ஞாபக மருதின்றது வந்துட்டு இல்லை அப்படின்னா இந்த சிட்டியில் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணுறாரு. Okay students, I hope you understood what Robert Lind has said about forgetfulness and its reasons. So ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுக்கு அன்வில்லிங் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்களை டோட்டலாக நம்ம மறந்துடுவோம். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம அந்த விஷயங்களை மறக்க மாட்டோம் அப்படின்றது தான் அதில் ராபர்ட் லைன் சொல்ல வராரு. Okay children, let's discuss some other topic in the next session. Thank you.